கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கடகராசிக்காரங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேகமும் விவேகமும் உங்களினுடைய இயல்புங்க. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும்போது வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்தில் நம்ம எத்தனை தான் முயற்சி செஞ்சாலுமே, ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே நம்மளை காத்து வழி நடத்துகிற சக்தி ஒன்று இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? அதுதாங்க நம்மளினுடைய குலதெய்வம். கடகராசிக்காரங்களினுடைய வாழ்க்கையில் பல தடவை தெரியாமலேயே தடைகள் உடஞ்சிருக்கலாம். கடைசி நிமிஷத்தில் அதற்கான வழி திறந்திருக்கலாம். அப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க, இந்த விஷயம் நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினச்சோம், பரவாயில்ல நடந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கு காரணம் யாருன்னு தெரியல அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க. அதுக்கு முழுமையான காரணம் உங்கள் பின்னாடி இருக்கிற குலதெய்வ அருள் தாங்க காரணம். இந்த கடகராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினச்சிங்கன்னா இந்த நிமிஷமே ஒரு விஷயம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களினுடைய குலதெய்வம் பேரை கமெண்ட் பாக்ஸில் மனசார எழுதுங்க. இப்போ குலதெய்வம் நீங்கள் நினச்ச எல்லா விஷயத்தையுமே நடத்தி கொடுப்பாருங்க. கண்டிப்பாக இது நடந்தே தீரும். அப்படி குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு கடகராசி பலனுக்குள்ளே போகலாங்களா? கடகராசிக்காரங்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பமாக மாற்ற போகுதுங்க. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை கட்டாயமாக ஏற்பட போகுது. இதுவரைக்கும் எத்தனையோ அவமானங்கள், கஷ்டங்கள், பணப்பிரச்சனைகள், துரோகங்கள் எல்லாத்தையுமே கடந்து வந்திருப்பீங்க. எனக்கு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு கடவுள் என் கண்ணீரை பார்க்கவே மாட்டாரா அப்படின்னு ஒரு ராத்திரியும் தலையணை நனைகிற மாதிரி அழுது புலம்பன கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாபெரும் நற்செய்தி இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் 7 கதவுகள் திறக்க போகுதுங்க. ஆமாங்க, நீங்கள் கேட்டது 100க்கு 100% உண்மை. இது சாதாரணமாக திறக்கப்படுற 7 கதவுகள் கிடையாது. சாட்சாட்சமாக அந்த கடவுளே உங்களுக்கு மன உறுதி கொடுக்க போகிற 7 கதவுகள்ங்க. மாபெரும் வரங்கள். இந்த 7 வரங்கள் அது எப்படி உங்கள் வாழ்க்கையில் தலையெழுத்தை மாற்ற போகுது அப்படின்னு ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறாங்க. பொதுவாகவே சொல்லப்படுற இந்த விஷயங்கள் கூட கொஞ்சம் தவிர்க்காம அது என்னன்னு முழுமையாக கவனமாக கேளுங்க. அப்போதான் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு புரியும். கடகராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா பொதுவாகவே ரொம்ப பாசக்காரங்க. மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா ஒரு நிமிஷம் கூட உங்களால் சும்மா இருக்க முடியாது. உடனே ஓடி போய் உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சிருவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு நாதி இருக்காது. சொந்த பந்தம் முதற்கொண்டு நண்பர்கள் வரைக்கும் யாராக இருந்தாலும் உங்களை ஏதாவது ஒரு நேரத்தில் ஏமாற்றி இருப்பாங்க. நீங்கள் நல்லது நினச்சி செஞ்சாலும் சரி, அது கடைசியில் கெடுதலாக தான் போய் முடிஞ்சிருக்கும். முதல்ல ஒரு மூலையில் போய் உக்காந்துருக்கிற உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பிற்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலமாக அமைய போகுதுங்க. கிரகங்களினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறி இருக்கு. அதனால தான் 7 கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படுது. இதில் முதல் கதவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மன நிம்மதிக்கான கதவுங்க. இத்தனை காலமாக தூக்கம் இல்லாமல் எதையோ பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா? ஒரு பயத்திலையும் ஒரு குழப்பமான மனநிலையிலையும் இருந்தீங்க இல்லையா? அது எல்லாமே மொத்தமாக இனி வரக்கூடிய நாட்களில் விலகிரும். ஒரு தெளிவான மனநிலை கிடைக்க போகுதுங்க. இனிமே எதை நோக்கி பயணிக்கணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாபெரும் கேள்வியை கடவுள் உங்களுக்கு வரமாக கொடுக்க போறாருங்க. இந்த நிம்மதி கிடைச்சாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிரும். இது 2வது கதவு, ரொம்ப முக்கியமான கதவு. அதுதான் பணவரவுக்கான கதவு, அதாவது பணம் வர்றதுக்கான வழி. கடகராசிக்காரங்க நிறைய பேர் இப்போ கடுமையான நிதி நெருக்கடியில் தவிச்சிட்டு இருக்கீங்க. வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னு தெரியாமல் வட்டிக்கு மேலே வட்டி கட்டி உங்களை உழைக்கிற பணம் எல்லாமே அந்த கடனுக்காகவே சரியா போகுது. கையில் ஒத்த பைசா நிற்க மாட்டேங்குதுன்னு பல நேரத்தில் பணம் கூட நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கூட வராமல் இழுத்தடிச்சிட்டு இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களினுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக இருக்க போகுதுங்க.
எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டாலுமே அது சூப்பராக வரப்போகுது. நீ அதற்கான முயற்சிகளை நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். முடங்கி போன விஷயங்கள் எல்லாமே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு சம்பள உயர்வு, எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கட்டாயமாக கிடைக்குங்க. இது கடவுள் உங்களுக்கு கொடுக்குற 2வது பெரிய வரம். உங்கள் கஷ்டம் தீர்ந்தாலே உங்கள் முகத்தில் ஒரு தனி கலை வந்துடும். 3வது கதவு குடும்ப ஒற்றுமைக்கான கதவு. கடகராசிக்காரங்க எப்பவுமே குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்க உயிரே குடும்பத்து மேலதாங்க இருக்கும். ஆனா சமீப காலமா அந்த குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயம்லாம் காரணமே இல்லாம சண்டைகள், பிள்ளைகள்ல மன உளைச்சல், தாய் தந்தை வழியில பிரச்சனை அப்படின்னு சந்திச்சிருப்பீங்க. சில குடும்பங்கள்ல மனக்கசப்பால கூட பிரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற அத்தனை கசப்புகளும் காணாம போய் இனிமையான ஒரு வசந்த கால சூழ்நிலை உருவாக போகுது. கணவன் மனைவிக்கிடையே இத்தனை நாளா இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அன்பா வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் தங்களோட தப்பை உணர்ந்து உங்களை தேடி பேசுவாங்க. உங்க வார்த்தைக்கு இதுக்கப்புறம் குடும்பத்துல ஒரு மரியாதையும் அங்கீகாரமும் தேடி வருங்க. குழந்தை பாக்கியம் பல வருஷமா இல்லாம ஏங்கி தவிச்ச கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல செய்தி கட்டாயமா தேடி வரும். உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அத்தனை நல்ல அறிகுறிகளும் இப்ப தென்படுங்க. உங்க மூதாட்டிகள் மற்றும் உங்க குலதெய்வம் உங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கிற 3வது மாபெரும் வரங்க. இப்படி ஒரு தடவை உங்க கதவு உங்க வாழ்க்கையில இத்தனை நாளா சூழ்ந்திருந்த எல்லாமே விலகி வெளிச்சமா மாறப்போகுதுங்க. இத உங்க கண்களாலேயே நீங்க பார்க்க போறீங்க. 4வது கதவு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த உங்களுக்கு தரப்போகுதுங்க. உடல் ஆரோக்கியத்திற்கான கதவு. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சில வருஷங்களாகவே ஏதோ ஒரு வகையில உடல் ரீதியான தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டே தான் இருப்பீங்க. என்னதான் ஒரு தலைவலி, ஒரு பெரிய நோய் வந்துச்சுன்னு பயந்து போய் உடனே போய் பரிசோதனை பண்ற அளவுக்கு உங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். செலவுகளுக்காக நீங்க சம்பாரிச்ச பணத்துல நிறைய தொகையை ராத்திரி தூங்கும்போது கூட நாளைக்கு காலையில நம்ம உயிரோட எந்திரிப்போமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சிலருக்கு நெஞ்சு வலியோ இல்லை ரொம்ப முடியாத அளவுக்கு உடல் சூழ்வோ இருந்திருக்குங்க. உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க, குறிப்பா தாய் தந்தையோட ஆரோக்கியம் உங்களை ரொம்பவே கவலைப்பட வச்சிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஆரோக்கியத்துல மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகுதுங்க. இத்தனை நாளா மருந்து மாத்திரைன்னு சரியாகாத நோய் எல்லாமே இந்த காலகட்டத்துல கண்ணுக்கு தெரியாம மறைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையில உங்க மனசுல புது தென்பும் சுறுசுறுப்பும் பிறக்கிறத நீங்களே உணர்வீங்க. அந்த இறைவன் தன் கையால உங்களுக்கு கொடுக்கிற 4வது பெரிய நேரம். மருத்துவ செலவு உங்களுக்கு வரவே வராது. இதை நீங்கள் முழுமையாக நம்பலாம். 5வது கதவு இதுதான். உங்களுக்கு ரொம்ப வருஷமாக தேவைப்பட்ட ஒரு விஷயம். உங்களுக்கு எதிராக மறைமுகமாக வேலை செஞ்ச துரோகிங்களுக்கும் உங்களை பார்த்து பொறாமப்பட்ட எதிரிகளுக்கும் கடவுள் கொடுக்க போகிற தீர்ப்பு கதவுங்க. கடகராசிக்காரங்க பொதுவாகவே யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு பொறாமை பிடிச்ச கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் நல்ல துணி போட்டால் கூட, நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா கூட, சந்தோஷமாக சிரித்து பேசினா கூட அதை பார்த்து வயிறெறியக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. உங்கள் பேரை கெடுக்கிறதுக்காகவே பின்னாடி நின்று குளிப்பறிக்கிற சில ஆட்கள் இருப்பாங்க. உங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததுமா மற்றவங்க கிட்ட சொல்லி உங்களை ஒரு தவறான பெயராக சித்தரித்து எத்தனையோ பேர் முயற்சி செஞ்சுருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அவங்க முகத்திரை எல்லாமே மொத்தமாக கிளிய போகுதுங்க. யார் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்களோ அந்த தப்புக்கு தண்டனையை அனுபவிக்க போறாங்க. உங்களுக்கு எதிராக அவங்க வெட்டின குழியில அவங்களே போய் விழ போறாங்க. இத்தனை காலமா உங்களை தப்பா நினைச்சவங்க எல்லாருமே உங்க உண்மையான குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. உழைப்பிற்கான அங்கீகாரம் உங்களை தேடி வருது. கடகராசிக்காரங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேசுறவங்க கிடையாது. வெள்ளந்தியான ஆளுங்க. யாராவது 2 வார்த்தை அன்பா பேசிட்டா போதும். அவங்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய
உயிரையே கொடுக்க கூட தயங்க மாட்டீங்க. உங்கள் குணத்தை பயன்படுத்தி உங்களை நிறைய பேர் ஏமாத்துனது ஏறாளுங்க. சில நேரங்களில் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் கூட உங்களை ஏமாத்திருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி உங்கள் மனசு ரணமாகி போயிருக்கும். ஆனால் இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு இருக்காதுங்க. 5வது கதவு, உங்களை சுற்றி இருக்கிற தீய சக்திகள் எல்லாருமே, கெட்டெண்ணம் பிடிச்சவங்க எல்லாருமே உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக வெளியேற போகிறாங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறவங்க எல்லாருமே அன்போடும் நல்ல எண்ணத்தோடும் வர்றவங்களா மட்டும்தாங்க இருப்பாங்க. 6வது கதவு, உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இத்தனை நாளாக இல்லாத முன்னேற்றம் இனி உங்கள் வாழ்க்கையில்